டிஃபன் பாக்ஸ்ல பிள்ளைக்கு என்ன கட்டி ஸ்கூல்ல குடுக்கறேன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இன்னைக்கெல்லாம். உங்க பிள்ளை வந்து சொல்லுவான், அம்மா தடவை இது கொடுக்காத, இந்த சாப்பாடை திறந்தாலே எல்லாரும் வந்து என்னடா இப்படி ஸ்மெல் வருது, அல்லது என்னடா இந்த சோறை கொண்டாடுற அப்படின்றான். ஃபேஸ் பண்றீங்கல்ல அம்மாலாம்? ஏன்னா என்ன பிரச்சனை? சோசியல் ஸ்டேட்டஸ். இன்னொருத்தனுடைய அம்மா வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல எதையாச்சும் ஒரு சேனல் வச்சுக்கிட்டு டெய்லி ஏதாச்சும் ஒன்று புதுசு புதுசா சமைச்சு அது என்ன செய்யும், டிஃபன்ல போட்டு அனுப்பும். வீட்டுல வேலை வெட்டி இல்லாம இருக்கிறவங்க வேணா செஞ்சு அனுப்பலாம், ரைட்? உங்களுக்கு 1008 வேலை இருக்கும், அதை விட்டுட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டான் அப்படின்னு என்ன பண்றீங்க? நைட்டு தூங்க போகும்போதே நாளைக்கு காலைல எந்திரிச்சு என்ன செய்யறது? இந்த பிள்ளையோட தாவீது சொல்றார், ராஜாமத்துல என் படுக்கையில நான் உண்மை தியானிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க தியானிக்கிறீங்களா? யாராவது தியானிக்கிறீங்களா? சகோதரர்கள்லாம் நாளை காலையில எந்திரிச்ச உடனே ஐயோ அங்க போய் அந்த பில்லை கட்டணும், பைக்க சர்வீஸ் கூடணும், யோசனை வருதா? இல்ல வேலையை குறித்த கவலை. ராஜாமங்கள்ல கர்த்தர் தியானிக்க ஆரம்பிங்க, கவலையை விட்டுருங்க. புரியுதா? எங்க? அதுதான் நான் சொன்னேன், ராஜாமத்துல அவரை தியானிச்சா விடிய காலம் வரும்போது உங்க வாழ்க்கைக்கும் விடிவு வந்துரும். ஆனா பிசாசு என்ன பண்றான்? தியானிக்காத. எத்தனை காலம் நமக்கு இருக்கு, இத போய் விட்டுட்டு நீ வந்து கர்த்தருடைய கிரியைகளை தியானிச்சா யார் உன்னைய தியானிப்பா அப்படின்னா நீங்க மறந்துடுறீங்க. இரவும் பகலும் உறங்காமல் தூங்காமல் உங்கள் நினைவாய் இருக்கிற ஒரு தேவன் உங்களுக்கு உண்டு.